ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பல இடத்துல வந்து பேட்டி குடுத்துட்ருக்காரு. அண்ணன் சீமான் அவர்களை எப்போ பார்த்தாலும், அவர் என்ன பேசினாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் அவர் இல்ல. சீமான் அண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது உன் அப்பன் வீட்டு சொத்தா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் திமுக அரசை பார்த்து. உதயநிதி அவர்களே இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களும் ஒரு கேள்வி எழுப்பும் விதமாக தான் இருந்தது. இது ஒன்றும் உங்கள் அப்பன் வீட்டு சொத்து இல்லை, உங்கள் தாத்தா வீட்டு சொத்து இல்லைப்பா, இது மக்களின் வரிப்பணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தாரின் பேரை மட்டுமே போகிறது எந்த விதத்தில் நியாயம் கிடையாதுன்றதை பதிவு பண்ணியிருந்தார். இது காமாட்சி நாயுடு அவர்கள் என்ன சொல்கிறாரு, ஆமாம் இது எங்கள் அப்பா வீட்டு சொத்து தான், என் மக்கள்லாம் எங்கள் அப்பா அம்மான்ற மாதிரி காமாட்சி நாயுடு பதிவு பண்ணுறாரு. இவர் யாரை இழிவுபடுத்துகிறாரு தெரியல. நீங்கள் அப்போ உங்கள் அப்பா வீட்டு சொத்துனா அந்த மக்களில் ஒருத்தர் யாருன்னா அப்பா அம்மா இருப்பாங்களோ அவங்க பேரை வச்சுட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேர்களும் அவங்க அம்மையார் அஞ்சுகுமா அவர்கள் பேர்களும் பதிவு பண்ணுறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த கடந்த 6 முறை அவர் முதல்வராக இருந்திருக்கிறார். சரி, அவர் பேரை பதிவு பண்ணுறீங்க, அது வந்து உங்கள் கட்சி தலைவர் ஏற்றுக்கணும். அவங்களுடைய அம்மையார் அஞ்சுகம் அவர்களே அம்மையாரை வந்து தாயாரையேன்னு வந்து பதிவு பண்ணுறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போது நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? மறைந்த தலைவர்கள் பேரை நீங்கள் புறக்கணிக்கிறது, அவங்க குடும்ப ஆட்சியில் இருக்கும் பேர்கள் மட்டும் பதிவு பண்ணுறீங்க. இது ஏன் காமாட்சி நாயுடு ஏன் பேச மாட்டேறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. கேட்டால் வந்துட்டு நாங்கள் அப்படி தான் பதிவு பண்ணுவோம், எங்களுடைய கவர்மெண்ட் தான் இருக்குது, எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் பண்ணுறது தான் எல்லாமேன்னு சொல்லி அவர் எங்கள் மிரட்டல் தோணியிலன்னு சொல்ல முடியாது. அவர் பேச்சே அப்படி தான் இருக்கும். நாங்கள் அவருடைய பேச்சை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அவர் சொல்கிற விஷயங்கள் உண்மை, சில விஷயங்கள் அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அவர் பேசும்போது. ஆனால் இவர் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து இழிவாக பேசி கொண்டு இருக்கும்போது வரும் காலங்களில் இன்னும் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. நாங்களும் பதிலடி கொடுக்கறது தயாராக இருக்கிறோம். இது உண்மையாகவே சொல்ல போனால், எப்படி பல பேர்கள் மாற்றப்படுகிறதோ, ஒரு நாட்டோட பேரை மாற்றத்துக்கு மத்திய அரசு துடிக்கிறதோ, அது மாதிரி இவங்க வச்ச எல்லா பேருமே நாம் தமிழர் அரசு வரும்பொழுது கண்டிப்பாக மாற்றப்படும். இந்த தமிழகத்தில் போராடிய என் இனத்தின் தலைவர்கள் பேர்களை கொண்டு வருவோன்றதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே போனாலும் எந்த திட்டங்கள் வந்தாலும் இவங்க சின்னத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த சின்னத்தை ப்ரொமோட் பண்ணுற இடத்துல இப்போ இவங்க பெயர்களை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஐயா கருணாநிதியோட 100ஆண்டு விழாவாக இருக்கட்டும், இப்போ பேருந்து நிலையத்து கருணாநிதி ஐயா பேராக இருக்கட்டும், அந்த செஞ்சியில் நடந்த அவங்க அம்மையார் அஞ்சுகம் அவர்களின் பேர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் அடையாளமாக ஒரு பெரிய பிரம்மாண்டமான மைதானத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த மைதானத்துக்கும் ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் எதனா ஒரு காளை முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு காளையின் பேர் கூட வச்சிங்கன்னா கூட இந்த மக்கள் ஏற்றுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்குமே சம்மந்தம் இல்லை ஐயா கருணாநிதி அவர்களின் பேரை வந்து பதிவு செய்கிறீங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க? மக்கள் வரிப்பணம், மக்களின் தலைவர்கள் எவ்வளோ இருக்காங்க, இந்த நாட்டுக்காக போராடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் நாங்கள் வந்து அந்த காளையை நாங்கள் விலங்காக பார்க்கல, எங்கள் குடும்பத்தில் வாழும் ஒரு நண்பனாக பார்த்துருக்கோம். எங்கள் தம்பி தங்கைகளாக தான் அந்த காளை வளர்க்குறவங்க பார்த்துட்ருக்காங்க. அதில் எதையாவது ஒரு காளையின் பேர் கூட வச்சு கூட நீங்கள் பண்ணியிருக்கலாமே. எதற்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தலைவரின் பேரை வச்சு அவரை மட்டுமே ப்ரொமோட் பண்ணிட்டு கடந்த பல நிகழ்வு பல திட்டங்கள் பாருங்கள், எல்லா திட்டங்களும் கருணாநிதியை விட்டால் தமிழ்நாட்டில் தலைவரே இல்லாத மாதிரியும் அவரை குறை சொல்லணும்னு நாங்கள் சொல்ல போனால். ஏன்னா தமிழர்களுக்கான இனத்தின் தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் பேரை நீங்கள் ஒவ்வொரு திட்டங்களுக்கு செயல்படுத்திட்டு போங்க, நாங்கள் ஆதரவு கொடுத்துட்டு போகிறோம். நீங்கள் பண்ணுற எல்லாமே மக்கள் வரி பணத்தில் தான் நீங்கள் திட்டங்கள் செயல்படுத்துவீங்க. ஆனால் கடைசியில் அதில் பேர் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேர் வரும், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி. குடும்பத்தார்கள் பேர்கள் மட்டுமே கொண்டு வரத்துக்கு இது ஒன்றும் வந்துட்டு குடும்ப ஆட்சிங்க ஒன்றும் நடக்கிறது. குடும்ப ஆட்சியாக இருந்தாலும் இந்த நாடு ஒன்றும் குடும்பத்துக்கு சொந்தமானது கிடையாது. இந்த நாடு வந்து சுதந்திரம் பெற்ற காலத்திலேருந்து பல கட்சிகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போது இந்த சூழல் மாறணும்னா இந்த திராவிட அரசியலே இங்கே அகற்றப்பட வேண்டும். ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் இது புரிஞ்சுக்கணும். இனி வரும் காலங்களில் அண்ணன் சீமானை வரும் வசைப்படுறது வேண்டாம். உங்களுடைய ஆட்சியின் சூழல் மாறிடுச்சு, உங்கள் ஆட்சியை முறையாக நடத்துறதுக்கு உங்கள் தலைவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை ஆதரிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் மக்களுக்கு எதிராக எது செஞ்சாலும் நாங்கள் களத்தில் நிற்போம். அண்ணன் எண்ணூரில் நடந்த மாசு அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் அண்ணன் போய் நின்று கொண்டு தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாத இப்போ 2 நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் கட்டணம் கட்டவில்லை சொல்லி அவனை ஏதோ சொல்லியிருக்கா, குழந்தை ஏதோ பண்ணிக்கிட்டதா கேள்விப்படுறேன். அந்த தகவலே எனக்கு தெரியல. இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனம் வலிக்கிறது. அரசு முறையான கல்வியை கொடுத்து இலவசமான கல்வியை தரமாக கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு தனியார் பள்ளிகளில் போய் படிக்கணும்? நாங்கள் ஏன் அந்த கட்டணத்தை செலுத்துறதுக்கு நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்? எங்களோட தந்தை தாயாரெல்லாம் இந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில் கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது.
எக்ஸ் வலைதளங்களில் எங்கள் சகோதரர் காளியப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று நடிச்சிருந்தார். அந்த காலகட்டத்தில் அந்த படத்தில் வந்து ஒரு இறந்து போன ஒரு கதாபாத்திரம் மாதிரி அவர் நடிச்சிருப்பார். அவர் சமூக எக்ஸ் வலைதளங்களில் ஒரு பதிவுகள் எப்போவுமே விமர்சனங்கள் செய்கிறது ஒரு ஜனநாயகத்தின் உரிமைன்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவர் வந்து அந்த பதிவை ஏதோ பதிவு செஞ்சிருக்கிறார். அவரை முதல்வரை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு சட்ட நடவடிக்கை எடுத்து அவர் கைது பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்போது அவர் ஏற்கனவே நடிச்சிருந்த ஒரு படத்தில் அந்த ஒரு அந்த காணொலியை போட்டு ஏதோ ஒரு பதிவு போட்டிருக்காரு. விமர்சனம் செய்கிறது ஜனநாயக உரிமைன்னு சொல்கிறீங்க, கருத்து சுதந்திரம் சொல்கிறீங்க. அந்த கருத்து சுதந்திரத்தில் அவர் பேசியிருக்காரு. ஆனால் அவர் பேசியிருக்கிற உரிமை அவருக்கு உண்டு. ஒரு முதல்வருக்கு நாங்கள் வாக்களித்து முதல்வராக்கிற உரிமைன்னும் போது எங்களுக்கு அந்த அடிப்படையில் அவர் பேசியிருக்கும் போது அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதே மாதிரி நான் ஒரு காணொலியில் பேசியிருக்கேன். முதல்வர் அவர்கள் கர்நாடகாவில் பாட கட்டி செருப்பு மாலை போட்டு எத்தனை பேரை இழிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத உதயநிதி அவர்களை சனாதானம் என்று ஒரு வார்த்தை பேசி அதனால் எவ்வளவு இழிவுபடுத்தப்பட்டு அவரை அசிங்கப்படுத்தி கொண்டு வடநாடு முழுவதும் அவரை வந்து செருப்பு காலில் போட்டு மெரிக்கிற மாதிரி அந்த தரையில் கால் மெரிக்கிற மேட்டில் புகைப்படத்தை வச்சு அந்த மாதிரி அவர் காலை போட்டு மெரிச்சிட்டு தான் கோயில் போகிற மாதிரி கோயிலெல்லாம் செருப்பு இது போட்டு வச்சுருந்தாங்க. இவ்வளவு உங்களை இழிவுபடுத்தி இருக்குது இந்த வடநாட்டு இதெல்லாம். கர்நாடகாவில் சொல்லவே வேணாம், செருப்பு மாலை போட்டு அவ்வளவு இழிவுபடுத்திட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் நாம் தமிழர் அரசு அண்ணன் பல மேடைகளில் கண்டனத்தை தெரிவித்தார். என்னதான் நாட்டுக்கு எங்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு கட்சி இதுவாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் முதல்வராக பார்த்து எங்கள் முதல்வர் இழிவுபடுத்துறது நீ யாருன்னு சொல்லி கர்நாடகாவுக்கு கண்டனத்தை எங்கள் அண்ணன் தெரிவித்தார். நாங்கள் ஒவ்வொரு தம்பிகளும் அதை பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் உதயநிதி அவர்கள் அது தலையை வெட்டுனா 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி வடநாட்டு சாமியார் ஒருத்தர் பதிவு பண்ணுறாரு. இவ்வளோ உங்களை இழிவுபடுத்திட்டு இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு காளிதாஸ் சகோதரர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நடித்த படத்தோட ஒரு காணொலியை போட்டு விமர்சனங்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் பதில் விமர்சனம் கொடுங்க, அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் பாருங்கள், திமுக ஐடிவிங் பார்த்தீங்கன்னா மிகவும் கொச்சையாக எவ்வளோ அசிங்கப்படுத்த வேண்டுமோ அவ்வளோ அசிங்கமான பதிவுகள் போடுறாங்க. ஏன்னா இப்போ நான் கூட இந்த பதிவு பேசியிருக்கேன்ல, இதுக்கப்புறம் என்ன கூட அசிங்கமாக போடுவாங்க. நாங்கள் இந்த விமர்சனத்தை பார்த்து நாங்கள் அஞ்சுபவர்களே கிடையாது. நாங்கள் நாம் தமிழர் தம்பிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு களத்தில் நிற்கிறோம். இந்த விமர்சனங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்ற தயாராக தான் இருக்கிறோம். நீங்கள் என்ன பேசினாலும் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டோ தான் இருப்போம். ஆனால் இந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளில் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் மட்டும் இல்லாமல் எதுலேயுமே பதிவு போட்டாலும் கைது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழலில் இந்த அரசு மாறிக்கொண்டிருக்கு. இதே நிலை தொடர்ந்தால் எங்களுடைய பதிவுகள் வந்து எப்படி சொல்கிறதுனா பூகம்பம் வெடிக்கிற அளவுக்கு எங்கள் பதிவுகள் இருக்கும். அப்புறம் வந்து இது தாங்க முடியாத சூழல் உருவாகும். இதை நாங்கள் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க அப்படி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை விமர்சனம் செய்யும் அனைத்து கட்சிகளையும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. வெறும் நாம் தமிழர் கட்சி மட்டுமே உங்களை விமர்சனம் செஞ்சு கொண்டு இல்லை, உங்களை சார்ந்திருக்க உங்கள் கூட்டணி கட்சிகள் கொண்டு உங்களை விமர்சனம் செய்கிறாங்க. உங்களை ஆட்சி சரியில்லை என்று முடிந்தால் அவங்களையும் உங்களால் முடிஞ்சால் கைது செய்துவிட்டு உங்களுடைய ஜனநாயகத்தை வந்து நிலைநாட்ட பாருங்கள். அப்போ நாங்கள் ஏற்றுக்கிறோம். எங்களை மட்டுமே தொடர்ந்து கைது செய்யப்பட்டால் நாங்கள் அதற்கான தனிப்பட்ட முறையில் சமூக வலைதளங்கள் இன்னும் வீரியமாக செயல்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் முறையான அரசு, இந்த நாம் தமிழர் அரசு வர வேண்டும். வந்தால் மட்டுமே தான் தீர்வு.